ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 6. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி 9:50 ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ணியிருக்கேன். நல்லா சுட இட்லியும் சுட தேங்காய் பொட்டுக்கடலை சட்னியில் காஞ்ச மிளகாய் வச்சு பூண்டு வச்சு அரைச்சிருக்கு. கருவேப்பிலை வெங்காயம் கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். இதை வந்து இட்லி வச்சுக்கலாம். 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. அதனால் 2 இட்லி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம நல்லா சூடாக இருக்குது இட்லி. அதனால் 3 இட்லியாக வச்சுக்க போகிறேன். இதில் வந்துட்டு சட்னி, சூப்பரான கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு சட்னி ஊற்றியாச்சு. அதே மாதிரி எனக்கும் சட்னி, நிறைய சட்னி ஊற்றலாம். இப்போ அவ்வளோதான், எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். உண்மையிலே வந்து சுட அந்த இட்லிக்கும் இந்த தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை தேங்காய் காஞ்ச மிளகாய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. என் வாய்க்கு நல்லா இருக்குது. நான் சாப்பிட்றேன். 12:30. அத்தா என்ன சோறு ஆக்கி வச்சுக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, இங்கே வெள்ளை சாதம். அடுத்து வந்து இங்கே வந்து டீக்கரணை காரக்குழம்பு, வெல்லம் போட்ட குழம்பு கொஞ்சம் இருக்குது. அடுத்து இங்கே பாவக்காய் வந்து வறுவல் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து கொத்தமல்லி துவையல் தேங்காய் சேர்க்காம பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே வந்து தயிர். அப்புறம் இங்கே வந்து மிக்ஸி ஜார் அப்படியே வச்சுருக்கேன். சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லான்னு. ஒரு ஆளுக்கு தான் சமையல். இன்றைக்கி வந்து டின்னர் பாக்ஸ் என் பையன் வேண்டான்னுட்டான். அதனால் ரொம்ப ஜாலியாக நானே இது பண்ணிட்டுருக்கேன். அடுத்து என்ன வச்சிங்கன்னா ஆழ்வெள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. இதுவுமே நான் தான் சாப்பிடுவேன். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவேன். ஓகேவா, இது வந்து ஸ்நாக்ஸுக்கு தான். இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி என்ன ரொம்ப ஜாலியாக இருக்காங்களே இன்றைக்கின்னு யோசிச்சிருப்பீங்க. உண்மையிலே நான் வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா ஜாலியாக தான் பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். இல்லைன்னா தான் என் உடம்பே சரியில்லைன்னா எல்லாமே சரியில்லை. ஓகேவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மணி வந்து 2:15 ஆக போகுது. இப்போ தான் நான் சாப்பிடவே போகிறேன். என்ன தெரியல, இப்போலாம் 2:30 இப்படி ஆகிடுது. இடையில வந்து ஆழ்வெள்ளி கிழங்கு ஒரு பீஸ் சாப்பிட்டேன். அதனால் கொஞ்சம் பசி மந்தமாக இருந்ததுனால சரி இப்போ சாப்பிட்லாம் வந்திருக்கேன். எப்பவும் போல் இந்த பவுலில் ஒரு 3/4 பவுல் சாதம் வேணும்னா அப்புறம் போட்டுப்போம். அடுத்து வந்து நம்மளோட பாவக்காய் பொரியல் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இங்கே வந்து நல்லா கொத்தமல்லி துவையல் சூப்பராக இருக்குது. தேங்காயெலாம் போடலை, அப்படி சாதத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம 2 நாள் வச்சாப்புல ஃப்ரிட்ஜில் நல்லாவே இருக்கும். அடுத்து இங்கே வந்துட்டு இங்கே வந்து எங்களோட கருணக்கிழங்கு வெல்லம் போட்டது பிடிக்கருணை குழம்பு அது கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். தயிர் இருக்குது. அடுத்து வந்து இங்கே கொத்தமல்லி துவையல் வந்து மிக்ஸி ஜாரில் ஊட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா, அது கழுவே இல்லை. நிறையா கழுவி எடுத்தால் தண்ணி ஊற்ற முடியாது சட்னி மாதிரி. அதனால் ஜார் கழுவாமல் வச்சுருந்தேன். அதுலேயே சாதத்தை போட்டு பிசைஞ்சிட்டேன். அப்படியே எச்சு ஊறுது. அந்த வாசனை அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. தயிர் கொஞ்சம் வச்சிடலாம். இன்னைக்கு என்னோடய லஞ்சை போய் சாப்பிடுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கொத்தமல்லி துவையல் பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது சாப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தேங்காய் சேர்க்காம தான் நான் வந்து துவையல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது நம்ம 2 நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். உண்மையிலே நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் புளி சேர்த்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். தேங்காய் வச்சா புளி கம்மியாக வைக்கலாம், தேங்காய் வைக்கலைன்னா புளி கொஞ்சம் கூட தான் வைக்கணும். சரி, கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம். அது இருக்கிறது தெரியாமல் நான் வேறு பக்கத்தில் எவ்வளோ துவையல் அள்ளி வச்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ சாப்பிட்டு அடுத்து இந்த பிடிக்கிறேன்னா காரக்குழம்பு தான். என்ன இருந்தாலும் அந்த காரக்குழம்புக்கு பக்கத்தில் ஒரு கரமுறா முறுமுறான்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஒரு பப்படம் இருந்துச்சு, சரின்னு அது கொண்டாந்து தூளையெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்றேன். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்து தயிர் தான் இருக்குது, ஊற்றிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பாவக்காய் பார்த்தீங்களா, நான் வந்து தக்காளியெலாம் இப்போ சேர்ப்பேன், புளி சேர்ப்பேன், அதெல்லாம் சேர்க்காம வெறும்னே சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாவக்காய். கொஞ்சம் கூட கசக்கலை. தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சரி, இப்போது இருக்கிற சாதத்தை அதை அப்படியே தயிரை ஊற்றி சாப்பிட்டு முடிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.